எப்பாடே இதை எவன்டா ஏத்துக்குவான்? இல்ல கேக்குற எவன் ஏத்துக்குவான்? நீ சொல்ற கருத்தெல்லாம் சத்தியமா ஒரு அப்படியே ஊதி விட்டு போயிருவாங்க. கண்டிப்பா மக்கள் பாக்குறவங்க கண்டிப்பா வந்துட்டு ஊதி விட்டு தான் போவானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஜாக்லின் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அச்சோ அப்பா அப்பான்னு வாய்க்கு நிறைய சொன்னியே, அந்த ஆளை பிடிச்சி ஆப்பு வச்சுட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த முதல் ப்ரோமோல வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு சொல்றாப்ல 10 வாரம் ஆச்சுல, ஏதாச்சும் பண்ணி கிழிச்சிங்களா, இல்ல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேக்குறாப்ல. கேட்கும் போது எவன் தான் ஒண்ணுமே பண்ணல, எவன் தான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே லாக்கி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரை சொல்லுங்க, தயவு செஞ்சு இப்பயாச்சும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றானுங்க. சொல்லும்போது பிக் பாஸ் சொல்லும்போது நம்ம தீபக் வந்துட்டு சொல்றாப்ல, அந்த ப்ரோமோல பார்த்தேன், சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்பு மட்டுமே ஜெயிக்காது சார், அன்பு மட்டுமே ஜெயிக்காது ரஞ்சித் சார், நீங்க ஐயோ தங்கம் பாவம் இப்படி இப்படி அப்படி போட்டாலும் நீ வந்துட்டு இப்படி கெஞ்சினா கூட அங்க வந்துட்டு அன்பு கூட ஜெயிக்காது. இப்படி தாயே தாயே அப்படின்னு கூப்பிட்டா கூட அங்க அன்பு ஜெயிக்காது ரஞ்சித். இதை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இத இத இத